வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பொங்கல் வந்தாலே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். ஆனால் அந்த பொங்கல் திருவிழா முதல் நாள் தான் நம்ம போகியை கொண்டாடுறோங்க. போகி வெறும் துணியை நம்ம இருக்கிற ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேங்க அது ஒரு வாழ்க்கை பாடம் சொன்னால் கூட மெய்யாகாது. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், போகி என்றால் என்ன, நம்ம எப்போ கொண்டாடுறோம், என்னென்ன செய்யலான்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த போகியை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. நம்ம போகி நம்ம வாழ்க்கைக்கு சொல்ல தத்துவம் என்னன்னு கூட நான் 1 by 1 உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. போகி என்றால் என்னன்னு யோசிக்கிறாங்க. தமிழர் திருவிழா பொங்கலின் முதல் நாள் தான் போகிங்க. அதாவது மார்கழியின் கடைசி நாள் கூட போகி தான். சொல்லும் அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க, பழையதை விட்டுட்டு புதிய வாழ்க்கை நம்ம தயாராகணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் பழையசெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக புதியது என்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பழைய பொருட்கள் மட்டுமல்ல, பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய தோல்வி நினைவுகள் எல்லாத்தையுமே நம்ம அன்றைக்கி போகி அன்றைக்கி தீயில் போட்டு எரிச்ச மாதிரி எல்லாத்தையும் எரிச்சுனாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் போகி எப்படி இருக்கும், அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்துட்டு போகி சத்தம் போகின்னு எல்லோரும் சத்தம் விட்டுட்டு சந்தோஷமாக வேணாத பொருட்கள்லாம் எரிச்சிட்டு உற்சாகமாக கொண்டாடுவாங்க. தீயில் போட்டுட்டு, தீ மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் உலகத்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தீயில் போடுறது இது ஒரு வெறும் எரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, தீயில் போடுறது ஒரு நல்ல சடங்குன்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க. பழையதெல்லாம் போடும்போது தீயில் எரிக்கும்போது நல்லா மனதார வேண்டிக்கணும், இந்த வருடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கணும், எல்லா கஷ்டங்கள் போகணும், மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கிட்டு தான் அந்த மாதிரி போகி கொண்டாடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க போகியெல்லாம் கொண்டாடக்கூடாது கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. நம்ம தீயை வேண்டாது தான் அழிக்கணுன்றது. நீங்கள் பற்றைக்கிறதுலாம் செகண்டரி தான். நிறைய பேர் இப்போல்லாம் பற்றைக்கிறது இல்லைங்க. இந்த போகி இன்றைக்கு நமக்கு வேணாத கெட்ட பழக்கங்கள், நம்மளுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவிர்க்கணுன்றது தான் நம்ம போகியாக எடுத்துக்கணும். பற்ற வைக்கிறது ஒண்டி கிடையாதுங்க, வேணாத பொருட்கள் எரிக்கிறது ஒண்டி போகி கிடையவே கிடையாது. போகி ஒரு பண்டிகை மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி ஒரு சிறப்பான கொண்டாட்டமான நாள் கூட சொல்லுவாங்க. அதுமாதிரி பாட்டி அம்மா பெரியவங்கெல்லாம் என்ன நல்ல வீடெலாம் சுத்தம் செய்து வாசலில் புது கோலம் போடுவாங்க. கோலம் போடுறாங்க, அது ஒரு அலங்கார பொருள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மகாலட்சுமி வரவேற்கிற ஒரு சின்னம் கூட சொல்லலாம். நம்ம இந்த போகி பண்டிகைக்கு ஒரு 3 திங்ஸை நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மளோட பயத்தை போக்கிக்கலாம். அதே போல் தாழ்வு மனப்பாடம், நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பாடம், நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிப்போம். அந்த மாதிரி அதே தவிர்த்துடலாம். நம்மளால் எல்லாமே முடியும், நம்ம ட்ரை பண்ணலான்ற ஒரு திடமான நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கலாங்க. போகி நாளில் உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தீய விஷயத்தை கண்டிப்பாக விட்டுணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான போகி பொங்கல் நல்வாழ்த்துக்குங்க.